என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம மஞ்சள் வேற தடவிட்டு இருக்கீங்க. உங்களை சொல்லணும். எனக்கு வர கோவத்துக்கு எல்லா பத்திரிகையும் வெண்ணிலா வெண்ணிலா. என் வாழ்க்கையிலேயே பிடிக்காத பேரை கொண்டு வந்து என் கல்யாண பத்திரிகையில அதுவும் என் பேரு அடிச்சிட்டு எழுதிருக்காங்களா? யார் மேல அது? எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். யாரு? கண்டிப்பா இது வெண்ணிலா பண்ண வேலையா தான் இருக்கணும். இல்ல ஸ்வேதா, இது குழந்தை கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. என்ன அந்த வெண்ணிலா மட்டும் டிகிரியா படிச்சிருக்கா? அவ எழுதினாலும் இந்த லட்சணத்துல தான் இருக்கும். கண்டிப்பா இது அவ பண்ண வேலையா தான் இருக்கும். இப்ப பாருங்க, நான் அதை நிரூபிக்கிறேன். வெண்ணிலா, வெண்ணிலா, எங்க இருக்குடி? சீக்கிரமா வா, வா சீக்கிரம். வரத்துக்கு ஏன் இவ்வளவு நேரம்? என்ன பண்ணிட்டு இருந்த? துணி மடிச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க ஸ்வேதாக்கா. ஓ, பண்றதையும் பண்ணிட்டு துணி மடிக்கிறியா? அப்பாவியா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, ஆனா பண்றதெல்லாம் பெரிய வேலை. எதுக்காக இப்படி பத்திரிகையில எழுதுன? சத்தியமா நான் இல்ல ஸ்வேதாக்கா. இங்க பாரு, நிமிர் தலைய. நீ ஏன் இப்போ தலையை குனிஞ்சுக்கிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிற? சொல்லு, எதுக்காக இப்ப சிரிச்ச நீ? அப்போ இது நீதான் எழுதுனியா? நான் ஒன்னும் சிரிக்கல, நான் எதுவும் எழுதல. நடிக்காத ருத்ரா, என்கிட்டயே நடிக்கிறியா நீ? இந்த வயசுலயே உடம்பு பூரா பொய் பொய் பொய். முளைச்சு 3 இலை விடல, என்னென்ன வேலை செய்யற நீ? பெரிய மனுஷத்தனம் வர வர உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்ன என்ன ஸ்வேதாக்கா, வேணா ஸ்வேதாக்கா, அவளை அடிக்காதீங்க. கைய. கண்டிப்பா இவ உனக்காக தான் இதை செஞ்சிருப்பான்னு எனக்கு புரியுது. இப்போ என்ன பண்ணா உண்மை வெளியே வரும்னு எனக்கு தெரியும். வேணா ஸ்வேதாக்கா, நான் ஒத்துக்கிறேன். நான் தான் எழுதுனேன். இல்ல, இது நான் தான் எழுதுனேன். சித்தி, அது நான் தான் சித்தி எழுதுனேன். அப்பா வந்தா நானே சொல்லிக்கிறேன். என்ன 2 பேரும் பாச பிணைப்போட இருக்கிற பாச பறவைகளோ? இப்போ இந்த நிமிஷமே இதை எழுதுனது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். போய் 2 கற்பூரமும் தீப்பெட்டியும் எடுத்துட்டு வா. இப்போ இதை யாரு எழுதுனதுங்கிற உண்மைய உங்க வாயாலேயே நான் வர வைக்கிறேன். 2 பேரு கையிலயும் ஒரே நேரத்துல இந்த கற்பூரத்தை நான் கொளுத்த போறேன். சூடு தாங்க முடியாம யாரு முதல்ல எரியுதுன்னு கத்தி கதறீங்களோ அவங்க இத செய்யலன்னு அர்த்தம். அவங்கள நான் எதுவும் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். சூடு தாங்கிக்கிட்டு சொன்ன பொய்ய காப்பாத்துறதுக்காக நிக்கிறவங்க தான் இந்த பத்திரிகையில இப்படி மாத்தி எழுதினவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு பாருங்க. என்கிட்டயே விளையாட்டு காட்டுறீங்களா? இப்போ நான் காட்டுறேன் விளையாட்டு. கை நீட்ரி. ஆண்டி வேணா ஆண்டி, அது நான் தான் எழுதுனேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. தயவு செஞ்சு சித்தி கையில ஏத்த வேண்டாம் ஆண்டி. சித்தி பாவம், வேணா என் கையில ஏத்திக்கோங்க. ஸ்வேதாக்கா, நான் தான் எழுதுனேன். ஸ்வேதாக்கா, என் கையில ஏத்துங்க. ஸ்வேதாக்கா, நான் தான் எழுதுனேன். என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி ஏமாத்தி விளையாடுறீங்களா? விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பாருங்க.
நீ மட்டும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் கையிலயும் ஏத்துவேன். நீ மட்டும் சும்மா சீனை போடுறியா? ஏய், நீட்டு கைய. ஸ்வேதா. நீட்டுன்னு சொல்றல, நீட்டு. தயவு செஞ்சு வேணாம் ஸ்வேதா அக்கா, நான் தான் எழுதினேன், நான் தான் ஒத்துக்கிட்டேனே. ருத்ராவை விட்டுருங்க. வேணாம் ஸ்வேதா அக்கா. ஸ்வேதா வேண்டாம் ஸ்வேதா. அண்ணன் ஏதாவது வந்துட போறாரு, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, சொன்னா கேளு. எத்தனை நாளைக்கு தான் நானும் பயந்துகிட்டே இருக்கிறது? வரட்டும் இன்னைக்கு. நானும் மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பொறுத்து போனேன். ஆனா இவங்க பண்ற வேலைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. வேணாம் ஸ்வேதா அக்கா, ருத்ராவை விட்டுருங்க. மாமா வந்து பாக்கட்டும், எனக்கு எந்த பயமும் இல்ல. அவருக்கும் இவங்க பண்ற வேலை தெரியட்டும். ஏய், இங்க வா வா. ஸ்வேதா அக்கா வேணாம், ருத்ராவை விட்டுருங்க. ஸ்வேதா அக்கா வேணாம், வேணாம் ஸ்வேதா அக்கா, ருத்ராவை விட்டுருங்க. இப்போ போறீ. ஸ்வேதா அக்கா வேணாம். ஸ்வேதா, அறிவில்ல உனக்கு? என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனமா இல்ல? ஆமா மாமா, பைத்தியம் தான். சாதாரண பைத்தியம் இல்ல மாமா. எப்ப பார்த்தாலும் உங்களையே நினைச்சு எப்படா கல்யாணம் ஆகும்னு ஏங்கி இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற பைத்தியம் தான். நம்ம கல்யாணம் பிக்ஸ் ஆகி ஒவ்வொரு தடவையும் அது நிக்கிறப்போ எப்படி பைத்தியம் பிடிக்காத குறையா ஊர் வாயில விழுந்து அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்குன்னு தெரியுமா மாமா? இப்போ இவங்க பண்ண காரியத்தை பாருங்க மாமா. அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு இதை பாருங்க. பாருங்க, இந்த ஒரு பத்திரிகையில மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பத்திரிகையிலும் இதே மாதிரி தான் எழுதிருக்கு. என்னது இது வெண்ணிலா? இதெல்லாம் நீதான் பண்ணியா? உடனே கேக்குற, நீதான் பண்ணியா? அப்பா மாமா, ஆமா மாமா, நான் தான் எழுதினேன். நான் பண்ணது தப்புதான். அரைஞ்சு போ. ச்சே. ஏன் இப்படியும் வர இந்த வீட்டுக்கு எனக்கு வர பிடிக்கல. ஆளுக்கால் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேருக்கும் என்ன சொந்த அண்ணனா கூட கண்ணுக்கு தெரியல. அண்ணனை விட சித்தியை விட உங்களுக்கு சொத்து தான் முக்கியம். இவங்க என்னடா கேள்வி கேட்டு அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா நீ முத்து மாமா எனக்கு கல்யாணம் வேணாம், முத்து மாமா எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க. என்ன வெண்ணிலா நீ? இவங்களுக்கும் உனக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் தான் இருக்கு? இவங்க என்ன காயப்படுத்தாங்க, நீ அதை புடிச்சுமேன்னு பார்த்தா முடியல. என்னால சத்தியமா முடியல. இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் நான் ஏமாந்துட்டு இருக்கேன். எந்திரிங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம காலைல விழுந்துட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, உங்ககிட்ட இருந்து சொத்து வேணுங்கிறதுக்காக நான் அப்படி பேசல. இல்ல, நான் அப்படி பேசுனதுலாம் மிகப்பெரிய தப்பு தான். உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு நான் சண்டை போடலண்ணே. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்க, உங்க கல்யாணம் நடக்கும் நினைச்சேன். நாங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. இது போதுண்ணே, எங்களுக்கு சொத்தெல்லாம் வேணாண்ணே. உங்களுக்கு கல்யாணமாகி நீங்க நல்லா இருந்தாலே அது போதும். எனக்கு எந்த சொத்தும் வேணான்னு, நீதானே வேணும். சரி விடுங்க. எனக்கு தெரியும். எனக்கு நான் தான் ஏதோ அவசரத்துல கோவப்பட்டு ஏதோ பேசிட்டு விட்டுருங்க. என் மேல தான் தப்பு. விட்டுருங்க. வெண்ணிலா, தயவு செய்து இனிமேலாவது என் கூடவே இருந்துட்டு போய் சொல்லி எனக்கு காயப்படுத்தாத வெண்ணிலா. மருது, இதை மறுபடியும் பிரஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லுப்பா. சரி.
மாமா, சொல்லு ஸ்வேதா. நான் ஒன்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்க கூடாது. பேசாம நாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் மாமா. பத்திரிகையில பேரை மாத்தி எழுதுறது தப்புதான். அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்றியே, இது உனக்கு முட்டாள்தனமா படலையா? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? மாமா, முட்டாள்தனமா பேசல, மனசு நொந்து போய் பேசுறேன். வெண்ணிலா வெளிப்படையா உதட்டளவுல உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னா கூட அவளுக்கு உள்ளுக்குள்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கு மாமா. அந்த ருத்ரா வேற வெண்ணிலா தான் தனக்கு அம்மாவா வரணும்னு நினைக்கிறா. அவளும் வெண்ணிலாவுக்கு துணையா இருக்கா. அவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சு கடவுளை 24 மணி நேரமும் வேண்டுவாங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாம் கல்யாணத்தை எப்படி தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க மாமா. நான் அதுக்காக தான் மாமா சொல்றேன். என்ன ஆச்சு உனக்கு? ஏன்னா ருத்ரா வெண்ணிலாம் காரணம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குற? அதுவும் ருத்ரா பாவம், வயசுன்னு அவளுக்கு குழந்தாவ, அவள போய் நீ... வயசு விஷயம் இல்ல மாமா. ருத்ரா பயங்கர புத்திசாலி, என்ன வேணாலும் செய்வா. ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நிக்கிறப்போனா அடையிற ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்கவே முடியல மாமா. அதை என் வாயால சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவங்க நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா என்னால சத்தியமா அதை தாங்கிக்கவே முடியாது மாமா. அதுக்கு பேசாம இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அது போதும் மாமா. மனசார இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு பத்திரிகை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு, அதுவே போதும் மாமா. அதுலயே உங்க கூட வாழ்ந்த திருப்தி எனக்கு வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், இது எனக்கு வேண்டாம் மாமா. நீ இதை பத்தி கவலைப்படாத. நான் ருத்ரா கிட்டயும் வெண்ணிலா கிட்டயும் பேசுறேன். இனிமேல உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. நீ பயப்படாம நிம்மதியா இரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் எந்த தங்கு தடை இல்லாம நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, விடு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லையே மாமா. நீங்க எவ்வளவு சொன்னாலும் என் மனசுல இன்னும் நம்பிக்கை வர மாட்டேங்குது மாமா. ஆனா ஒரே ஒரு யோசனை தோணுது. நீங்க மட்டும் என்ன தப்பா நினைக்கலன்னா நான் சொல்றேன். அந்த யோசனை படி நடந்தா இந்த கல்யாணம் தடை இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமா. சரிம்மா, என்னன்னு சொல்லு. இல்ல, இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் ருத்ரா வெண்ணிலா 2 பேரையும் வெளியில வேற எங்கேயாவது தங்க வைக்கலாமா மாமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். சரியா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ பேசுறது சரியா இருக்குன்னு உனக்கே தோணுதா? நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி அவங்க 2 பேர்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. அதை நான் பாத்துக்கிறேன், விட்டுரு. சரி மாமா. மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்கணுங்கிறதுக்காக பெரியப்பா ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க அதுல கலந்துக்கணும் மாமா. யாகமா? நல்ல விஷயம் தானே, கலந்துக்கிறேன். ஆனா பெரியப்பா கிட்ட நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால யாகத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, இப்ப மைண்ட் மாறிடுச்சுல்ல, சமாதானம் ஆயிட்டல, போய் பெரியப்பா கிட்ட யாகத்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு. இல்ல, அது கூட நடத்த விடாம யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அந்த யாகமும் நடக்காம போனா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும் மாமா. ஸ்வேதா, நம்மளோட எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை. இங்க என்ன சொல்லுதோ, இங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருக்காது. கல்யாணம் நடக்காது, அது ஆயிடும், இது ஆயிடும்னா அப்புறம் அதே மாதிரிதான் நடக்கும். நல்லதே நடக்கும், நம்ம நல்லதே நடக்கும்.
இந்த பாரு, யாகம் நல்லபடியா நடக்கணும். முதல் படி அது நல்லபடியா முடியட்டும். வேற எதை பத்தி நீ யோசிக்காத, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த யாகம் எந்த அளவுக்கு நல்லபடியா நடக்குதோ அதே மாதிரி நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உனக்கு ரொம்ப வலிக்குதா சித்தி? இல்ல ருத்ரா, அவ்வளவா வலிக்கல. பொய் சொல்லாத சித்தி. தீக்காயம் எவ்வளவு ஆழமா இருக்கு, எப்படி வலிக்காம இருக்கும்? நீ ஏன் சித்தி எனக்காக இந்த பழைய ஏத்துக்கிட்ட? ஸ்வேதாக்கா, உன் கையில வந்து எல்லாரும் பாக்கும்போது கற்பூரத்தை ஏத்த போறாங்க. அத பாத்துக்கிட்டு எல்லாரும் பேசாம இருக்காங்க. அதே மாதிரி என்னையும் பேசாம இருக்க சொல்றியா? அது சத்தியமா என்னால முடியாது. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு ஒருவேளை முத்தம்மாமாக்கு தெரிஞ்சா ஏன் போய் சொல்றேன்னு சொல்லி உன்னை கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. ஏன்னா ஸ்வேதாக்காவோட நினைப்போம் அதுதான். எனக்கு ஆதரவா நீ இருக்கிறதுனால எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் தான் பாக்குறாங்க. டாக்டர் வீட்டுக்கு உன்னை அனுப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இனிமேலும் என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது ருத்ரா குட்டி. வெண்ணிலாக்கு இனிமே ருத்ரா தான் எல்லாமே. சித்தி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் சித்தி. பெரியப்பா, சொல்லு ஸ்வேதா. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் சக்சஸ். மாமா வந்து நாளைக்கு நடக்க போற யாகத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸ்வேதானா ஸ்வேதா தான். நீ போய் பேசினா வழிக்கு கொண்டு வர விட்டுருவே என்ன? வழிக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்ல பெரியப்பா, அடுத்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு விதையும் போட்டிருக்கேன். ஆமா, வெண்ணிலா ருத்ரா எங்க? நாளைக்கு நடக்க போற கங்கண தாரண யாகம் கல்யாணம் தடை இல்லாம நடக்கிறதுக்காக நடக்குது. இந்த யாகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சரியா நடக்கும். அதனால எல்லாரும் சுத்த பத்தமா இருந்து எந்த குழப்பமும் இல்லாம யாகம் நடக்க உதவி பண்ணணும். புரியுதா எல்லாருக்கும்? வெண்ணிலா, குறிப்பா இப்ப உனக்கும் சொல்றேன், யாகம் வந்து சுத்த பத்தமா நடக்கணும். அப்பதான் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். புரியுதாமா? புரியுது ஸ்வேதாக்கா. உடனே வீட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். சரி. நாம நினைச்சது நடக்குது. யாகம் நல்லபடியா நடந்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருமே. அப்போ எப்படியாவது இந்த யாகத்தை கெடுத்து விட்டுறணும். அம்மா ஸ்வேதா, நாளைக்கு பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எங்க வைக்கிறது? பூஜை ரூம்ல வைங்க சாமி. கூட்டிட்டு போ. வாங்க. இங்க வச்சிருங்க. அப்படி வச்சிரு. லிஸ்ட்ல இருக்க பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க வாங்க. வா. இங்க பாருங்கம்மா, பூஜை பொருள்ல வேற எதுவும் கலந்துடக்கூடாது. ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும். அத மீறி ஏதாவது கலந்துட்டா நாளைக்கு யாகம் தடைப்பட்டுடும். அப்புறம் நடக்க போற விளைவுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பாத்துக்கோங்க. இந்த யாகம் நல்லபடியா நடந்தாதான் நீங்க நினைச்ச கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் எல்லார்கிட்டயும் இத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. ஏய், அங்க பாத்தீங்களா?
அந்த குட்டிச்சாத்தம் ஏதோ யோசிச்சுக்கிட்டே நிக்குது. நடக்கிறது பூராவையும் அவ பார்த்துட்டு மனசுல கண்டிப்பா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான்னு எனக்கு தோணுது. இந்த யாகத்தை நடத்த விடாம பண்றதுக்காக இந்த குட்டி பிசாசு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணும். அவ இந்த பொருளை ஏதாவது கலந்து விடுறதுக்கோ இல்லனா பொருளை ஒளிச்சு வைக்கிறதுக்கோ கண்டிப்பா ட்ரை பண்ணுவா. அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாத்துட்டு வந்து உடனே என்கிட்ட சொல்லுங்க. அது போதும். அவங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிற. அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது.